अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। शहरु रमज़ान अल्लज़ी उन्ज़िला फ़ीहिल क़ुरआन हुदल लिन्नासि व बय्यिनातिम मिनल हुदा वल फ़ुरक़ान फ़मन शाहिदा मिनकुमुश शहरा फ़ल्यसुम वमन कान मरीज़न अला सफ़रिन फ़इद्दतुम मिन अय्यामिन उख़र युरीदुल्लाहु बिकुमुल युस्रा वला युरीदु बिकुमुल उसरा वलितुकमिलुल इद्दता वलितुकब्बिरुल्लाहा अला मा हदाकुम वलअल्लकुम तशकुरून। இந்த வசனங்களின் பொருள் இதுவாகும். ரமலான் மாதம் திருக்குர்ஆன் அருளப்பெற்ற மாதமாகும். குர்ஆன் எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதும் நேர்வழியை தெளிவாக்கக்கூடியதும் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியதுமாகும். எனவே உங்களில் அம்மாதத்தை காண்பவர் அதில் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் நோயாளியாகவோ பயனியாளியாகவோ இருப்பவர் விட்டுப்போன நோன்பை மற்ற நாள்களில் கணக்கிட்டு நோக்கவும். அல்லாஹ் உங்களுக்கு எளிதை விரும்புகிறான், உங்களுக்கு கடினத்தை தர விரும்புவதில்லை. நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இந்த கட்டளையை அவன் பிறப்பித்துள்ளான். திருக்குர்ஆனின் முக்கியத்துவம், அதன் அந்தஸ்து, அதன்படி செயல்படுவதன் அவசியம், எவ்வாறு அமல் செய்ய வேண்டும், இது எவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க காரணியாக உள்ளது, மனித வாழ்வில் இதன் தாக்கங்கள் என்ன, இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் இவற்றின் விளக்கங்களை திருக்குர்ஆனில் கூறியுள்ளான். எனவே நாம் இந்த மகத்தான வேதத்தின் படி அமல் செய்து தமது ஆன்மீக மார்க்க ஒழுக்கத்தின் முன்னேற்றத்திற்கான ஏற்பாட்டை செய்வதோடு மட்டுமின்றி உலக முன்னேற்றத்திற்கான ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும். மேலும் நான் ஓதிய இந்த வசனத்தில் ரமலான் மாதத்தோடு இணைத்து திருக்குர்ஆனின்
அருள்களுக்கும் जिसकी मैंने तिलावत ரமலானுக்கும் தொடர்பை உருவாக்கியுள்ளான். करने के साथ जोड़कर ரமலானின் தொடர்பை குர்ஆனோடு இணைத்து बरकत ரமலானின் முக்கியத்துவம் மேலும் कायम फरमाया। அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் कुरान के साथ என்று கூறி இந்த இறுதி ஷரியத் மற்றும் முழுமையான வேதத்திற்கு ரமலானோடு தொடர்பு இருக்கிறது என்று கூறியுள்ளார். उजागर की गई। எவர் தன்னுடைய ஈமானில் முன்னேற வேண்டும் என விரும்புகிறாரோ, எவர் இந்த இறுதி முழுமையான வேதம் மற்றும் ஷரியத்தை इस आखिरी உலகில் பரப்ப வேண்டும், மேலும் உலகம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறாரோ, है எவர் தன்னை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறாரோ, आखिरी और मुकम्मल எவர் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முயற்சி செய்ய விரும்புகின்றாரோ, மேலும் ஃபஇன்னி கரீப், அதாவது நிச்சயமாக நான் அருகில் இருக்கின்றேன் என்ற குரலை கேட்க நினைக்கின்றார் என்றால், பிறகு ரமலான் மற்றும் குர்ஆனின் உரிமைகளை செலுத்துங்கள். जाने की कोशिश करें அதனிடையே இருக்கக்கூடிய தொடர்பை அறிந்து கொள்ளுங்கள். कि अल्लाह சாதாரண நாட்களில், மாதங்களில் மிகவும் தூரமாக தெரிகின்ற இந்த இடைவெளி இந்த மாதத்தில் சுருக்கப்பட்டு அருகில் கொண்டு வரப்படுகிறது. रमजान ஆக हक अदा மூமின் இந்த மாதத்திலிருந்து எந்த அளவுக்கு அருள்களை பெற முடியுமோ அந்த அளவுக்கு பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். फासले விரிவுரையாளர்கள் எழுதியுள்ளனர், அதாவது ரமலானின் நோன்பின் இந்த வசனம் தொடர்பாக அல்லது வசனத்தின் இந்த பகுதி தொடர்பாக திருக்குர்ஆனில் குறிப்பாக கட்டளைகள் இறக்கப்பட்டுள்ளன. नबी फैज पा सकता ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூறினார்கள், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். मुफस्सिरीन இந்த ஒரு வாக்கியத்திலிருந்துதான் ரமலானின் மகத்துவம் தெரிய வருகிறது. பிறகு இவ்வாறு கூறினார்கள், இந்த மகத்துவத்தின் காரணமாக நன்மையின் கூலியும் மிகவும் மகத்துவமிக்கதாகும். ஆனால் இது நோன்பு மற்றும் குர்ஆனுக்கிடையே உள்ள தொடர்பின் உரிமையை செலுத்தக்கூடியவர்களுக்குத்தான். के शहर और நோன்போடு திருக்குர்ஆனை ஓதுவதும் அதனை சிந்தித்து பார்ப்பதும் இதன் விளக்கங்களை படிப்பதும் தான் இதனுடைய உரிமையாகும். ஏனென்றால் எதுவரை எனக்கு தெரியுமோ, माया की सजा நான் ஆராய்ந்து பார்த்தேனோ, நம்மில் ஒரு மிக பெரும் எண்ணிக்கை ரமலானிலும் திருக்குர்ஆனின் உரிமையை செலுத்த முயற்சி செய்வதில்லை, ஓதுவதில்லை. इन रोजों और कुरान के आपस के ताल्लुक का भी हक अदा அதாவது எவ்வளவு கவனத்துடன் ஓத வேண்டுமோ ये है அவ்வாறு ஓதுவதில்லை. அவ்வாறு ஓதினாலும் மனமில்லாமல் கொஞ்சம் ஓதிவிடுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இதன் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமானதாகும். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் இதுவும் ஒரு பொருளாகும். அதாவது இந்த மாதத்தில் திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது. मेरा इल्म है மேலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறார்கள், ஜிப்ரீல் ஒவ்வொரு வருடமும் ரமலானில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் இறங்கியிருந்த குர்ஆனை ஓதி வந்தார்கள். पूरा पढ़ते नहीं மேலும் அன்னார் மரணமடைந்த வருடம் अगर திருக்குர்ஆன் 2 முறை ஓதப்பட்டது. ஆக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி الذي انزل في மேலும் அல்லாஹ்வின் குறிப்பான விருப்பம் மூலமாக அன்னாருடைய இந்த வழிமுறை நாம் திருக்குர்ஆனை குறைந்தபட்சம் ரமலானின் ஒரு முறையாவது ஓதி முடிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதன் பக்கம் கவனமூட்டுகிறது. सल्लल्लाहु நான் கூறியது போன்று அதை சிந்தித்தும் பாருங்கள். அப்போதுதான் நாம் दौर ஹுதல்லின் நாஸ், அதாவது எவர்கள் நேர்வழியை பெற விரும்புகிறாரோ दो दफा दोहराया அந்த மனிதருக்கு நேர்வழியாகும் என்பதை हजरत ஓதி படித்து புரிந்து கொள்ளும் போதுதான் அல்லாஹ்வின் இந்த கட்டளையின்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக முடியும். படிக்காமலும் புரியாமலும் நேர்வழி கிடைக்க இயலாது. कि हम कुरान ஆக இதனை ஓதுவது மற்றும் புரிவது அவசியமானதாகும். रमजान में खत्म करने की ஏனென்றால் அல்லாஹ் கூறியுள்ளான், और जैसा कि मैंने कहा இந்த நேர்வழி ஆதாரங்களுடன் உடையதாகும். ताला के இதை படியுங்கள், இதில் நேர்வழி இருக்கின்றது என்று மட்டும் கட்டளையிடவில்லை. மாறாக ஒவ்வொரு நேர்வழிக்கும் ஆதாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. नास அதனை புரியுங்கள், படியுங்கள், மேலும் தன் மீது நடைமுறைப்படுத்துங்கள். ஏனென்றால் ஆதாரத்தோடு
புரியப்பட்டதன் மீது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அமல் செய்ய இயலும். அந்த நேர்வழியின் ஆன்மாவை புரிந்தால்தான் இயலும். பிறகு பையினாத்தோடு ஆதாரங்கள் உள்ளது. நேர்வழியை மற்றவர்கள் வரை எடுத்துச் செல்ல மேலும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதிலும் எளிமை ஏற்படுகிறது. இவ்வாறு தப்லீக், அதாவது திருக்குர்ஆனின் மூலம் ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற கட்டளையும் நிறைவேறுகிறது. பிறகு இதில் ஆதாரங்கள் இருக்கின்றன எனவும் அறிவிக்கின்றது. எப்படிப்பட்ட வலுவான தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது என்றால் அது உண்மை மற்றும் பொய்யை வேறுபடுத்துகின்றன. இதன்படி செயல்படுபவர்களும் மற்றவர்களை விட மாறுபட்டு தென்படுகின்றனர். எவர்களெல்லாம் திருக்குர்ஆனின்படி செயல்படுகின்றனரோ அவரும் எந்த நிலையிலும் மற்றவர்களை விட வேறுபட்டு காணப்படுவர். அவருடைய செயல், ஆன்மீக மற்றும் கொள்கையின் நிலையிலும் கூட மற்றவர்களை விட தெளிவாக உயர் இடத்தை அடைந்ததாக இருக்கும். அவருடைய செயல், ஆன்மீக மேலும் கொள்கையின் நிலையும் கூட மற்றவர்களை விட தெளிவாக உயர் இடத்தை அடைந்ததாக இருக்கும். நாம் மற்றவர்களோடு பேசும்போது திருக்குர்ஆனின் ஆதாரத்தை கொண்டு பேசும்போது குர்ஆனுக்கு முன் எந்த வேதமும் வேறு எந்த மார்க்கமும் நிற்கவே முடியாது. ஏனென்றால் இதில் எப்படிப்பட்ட போதனைகள் இருக்கிறது என்றால், எப்படிப்பட்ட வரலாற்று சாட்சிகள் இருக்கிறது என்றால், மற்ற மார்க்கங்களுக்கு முன் எப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறது என்றால் வெளிச்சமான பகலை போல் தன் மேன்மையை நிரூபிக்கின்றன. இந்த வேதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை இது இறைவன் புறமிருந்துதான் மற்றும் இதுவரை தன்னுடைய அசல் நிலையில் பாதுகாப்பாக இருப்பதற்கான அறிவிப்பை திருக்குர்ஆன் செய்கிறது. எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறது என திருக்குர்ஆன் அறிவிக்கிறது. ஆக ரமலான் மாதத்தில் நோன்பின் முயற்சியோடு இந்த அறிவு மற்றும் ஞானத்தின் கருவூலத்தையும் ஓரவும் கற்கவும் முயற்சி செய்யுங்கள். மேலும் இதன் போதனைகளை தனது வாழ்வின் அங்கமாக ஆக்குங்கள். இதன் கட்டளைகளை சிந்தித்து பாருங்கள். தன் வாழ்க்கையின் அங்கமாக்கிக் கொள்ளுங்கள். இதன் மறந்து போன பகுதியை இந்த மாதத்தில் மீண்டும் மீண்டும் ஓதி புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இதன் போதனைகளை பாதுகாத்து இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு திருக்குர்ஆனின்படி அமல் செய்கின்றீர்கள் என ஆராய்ந்து பாருங்கள் என அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். ஏனென்றால் இந்த விஷயங்களே உலகையும் மறுமையையும் சீராக்குகின்றன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் தொடர்பாக கூறுகிறார்கள். அதாவது திருக்குர்ஆனில் 3 பண்புகள் இருக்கின்றன. முதலாவது, மக்கள் அறியாத அல்லது மறந்துவிட்ட மார்க்க அறிவுகளின் பக்கம் நேர்வழி காட்டுகின்றது. இரண்டாவது, எந்த அறிவுகளில் முதலில் சில சிறப்பம்சங்கள் இருந்து வந்தனவோ அதன் விளக்கங்களை கூறுகின்றது. மூன்றாவது, எந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் உருவாகிவிட்டனவோ அதில் தீர்ப்பு வழங்கி உண்மை மற்றும் பொய்யில் வேறுபாட்டை கூறுகிறது. ஆக இது எப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த முழுமையான வேதம் என்றால் இதனை போன்று ஒன்றே இல்லை. இதில் ஒவ்வொன்றும் முழுமையாக கூறப்பட்டு விட்டது. அனைத்து பழைய மார்க்கங்களின் தவறுகளை கலைந்துவிட்டது. அனைத்து பழைய வேதங்களின் குறைகளை நிவர்த்தி செய்துவிட்டது. அல்லாஹ்வின் இதுவும் நம் மீது ஒரு கருணையாகும். அதாவது அவன் நம்மை இந்த காலத்தில் படைத்தான். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்கும் நற்பாக்கியத்தையும் வழங்கினார். இந்த நற்பாக்கியத்தை வழங்கி அன்னாரின் மூலமாக திருக்குர்ஆனின் முக்கியத்துவம் மற்றும் ஞானத்தை அறிவதற்கான ஏற்பாட்டையும் செய்துள்ளான். திருக்குர்ஆனின் அறிவுகள் மற்றும் ஞானத்தின் கருவூலத்தை அன்னார் நம்முன் எடுத்து வைத்துள்ளார்கள். அன்னாருடைய புத்தகங்களை படிப்பதன் மூலமே இதனை பற்றி சரியாக அறிய முடியும். எவ்வாறு இருப்பினும் இப்போது நான் திருக்குர்ஆன் தொடர்பாக அன்னாரின் ஒரு சில மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். இதிலிருந்து திருக்குர்ஆனின் அந்தஸ்து மற்றும் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம்.
மேலும் இது தொடர்பாக நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் என்ன, அதன் பக்கம் கவனம் ஏற்படும். இந்த விஷயங்களை நம்முன் நிறுத்தி திருக்குர்ஆனை ஓத மற்றும் கற்பித்தல் மற்றும் அமல் செய்வதன் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும். நான் ஓதிய திருக்குர்ஆன் வசனத்தின் சிறு பகுதியின் விளக்கத்தையே நான் எடுத்து கூறினேன். இப்போது நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சில மேற்கோள்களை உங்கள் முன் வைப்பேன். அன்னார் கூறுகின்றார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்பட்ட ஹாத்தமுன் நபியீன் என்ற வார்த்தையின் இயல்பிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய அந்த வேதமும் ஹாத்தமுல் குதுப் ஆகும் என்பதும் அனைத்து சிறப்பம்சங்களும் இதில் இருக்க வேண்டும் என்பதும் வைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இதில் அனைத்து சிறப்பம்சங்களும் வைக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் இறை வார்த்தை இறங்குதலின் போது பொதுவான சட்டம் என்னவென்றால், எந்த பரிசுத்த ஆற்றல் மற்றும் சிறப்புகள் மற்றும் அகசிறப்புகள் அந்த மனிதருக்கு இருக்குமோ அதே அளவு பரிசுத்த ஆற்றல் மற்றும் மேன்மை அந்த வேதத்திற்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த ஆற்றல் மற்றும் அகசிறப்பம்சங்கள் மிக மிக உயர்ந்ததாக இருந்தது. அதைவிட மேலானதாக எந்த மனிதருக்கும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதும் இல்லை. எனவேதான் திருக்குர்ஆனும் அனைத்து முன்னுள்ள வேதங்களை விட இந்த உயர்தரத்தில் இருக்கிறது. இதுவரை வேறு எந்த வேதமும் சென்றடைந்ததில்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சக்தி மற்றும் பரிசுத்த ஆற்றல் எல்லாவற்றையும் விட மேலானதாக இருந்தது. மேலும் அனைத்து சிறப்புகளும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் முடிவடைந்திருந்தது. மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி புள்ளியை அடைந்திருந்தார்கள். அன்னார் மீது இறங்கிய திருக்குர்ஆன் சிறப்பின் எல்லையை அடைந்துள்ளது. எவ்வாறு நபித்துவத்தின் சிறப்புகள் அன்னாரில் முற்று பெற்று விட்டனவோ அதுபோன்றே வேதங்களின் சிறப்புகளும் திருக்குர்ஆனில் முற்று பெற்று விட்டன. அன்னார் ஹாத்தமுன் நபியின் ஆனார்கள். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேதம் ஹாத்தமுல் குதுப் ஆனது. எந்த அளவுக்கு படித்தரங்கள் காரணங்கள் வேதத்தின் சிறப்புகளாக இருக்குமோ அவை அனைத்தின் அடிப்படையிலும் அன்னாருடைய வேதம் இறுதி புள்ளியை அடைந்துள்ளது. சொற்செறிவுமிக்க நடையிலும் அதன் கட்டுரைகள் வரிசைப்படுத்தப்பட்டதின் அடிப்படையிலும் போதனையின் அடிப்படையிலும் போதனைகளின் சிறப்பம்சங்களின் அடிப்படையிலும் போதனைகளின் பலங்களின் அடிப்படையிலும் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதன் சிறப்புகள் தென்படுகின்றன. மேலும் அதன் மேன்மை நிறுவனமாகிறது. இந்த காரணத்தினால்தான் திருக்குர்ஆன் ஏதேனும் குறிப்பான விஷயத்திற்கு மட்டும் முன்மாதிரி கேட்கவில்லை, மாறாக பொதுவாக முன்மாதிரி கேட்கிறது. அதாவது எந்த கோணத்தில் விரும்பினாலும் போட்டி போடுங்கள், அது சொற்செறிவில் இருந்தாலும் சரியே, நோக்கங்களின் அடிப்படையில் இருந்தாலும் சரியே, போதனைகளின் அடிப்படையில் இருந்தாலும் சரியே, முன்னறிவிப்புகள் மேலும் திருக்குர்ஆனில் மறைவானவற்றை பற்றியதன் அடிப்படையில் ஆனாலும் சரியே. ஆக எந்த கோணத்தில் பார்த்தாலும் இது ஓர் அற்புதமாகும். பிறகு திருக்குர்ஆனின் முக்கியத்துவத்தை கூறியவாறு அன்னார் கூறுகிறார்கள், நமக்கு கவனமூட்டுகிறார்கள். கூறினார்கள், நம்மிடம் குர்ஆன் இல்லை என்றால், மேலும் இந்த ஒட்டுமொத்த ஹதீஸ்களே ஈமானாகவும் கொள்கைகளாகவும் இருந்திருந்தால் நாம் வெட்கத்தால் சமுதாயங்களிடம் முகத்தை கூட காட்ட இயலாமல் இருந்திருக்கும். அதாவது ஹதீஸில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தால். கூறினார்கள், நான் குர்ஆன் என்ற வார்த்தையை சிந்தித்தேன். அப்போது இந்த அருளுக்குரிய வார்த்தையில் ஒரு மகத்தான முன்னறிவிப்பு இருக்கிறது என்பது என் மீது திறந்தது. அதாவது இந்த குர்ஆனே படிக்க தகுதி வாய்ந்த வேதமாகும். மேலும் ஒரு காலத்தில் இன்னும் படிப்பதற்கு தகுதியான புத்தகமாக இருக்கும். அப்போது வேறு புத்தகங்களும் இதனை படிப்பதுடன் இணையாகிவிடும். அப்போது இஸ்லாத்தின் கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக மேலும் பொய்யை எள்ளி நகையாடுவதற்கும் இந்த ஒரு புத்தகமே படிப்பதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கும். மேலும் மற்ற புத்தகங்கள் முற்றிலும் விட்டுவிடுவதற்கு தகுதியானதாக இருக்கும். ஃபுர்கானுக்கும் இதுவே பொருளாகும். அதாவது இந்த வேதம் உண்மை மற்றும் பொய்யை வேறுபடுத்தக்கூடியதாகும். மேலும் எந்த ஹதீஸும் அல்லது வேறு எந்த வேதமும் இந்த உயர் அந்தஸ்தை உடையதாக இருக்காது. எனவே இப்போது அனைத்து புத்தகங்களையும் விட்டுவிடுங்கள். மேலும் இரவு பகலாக அல்லாஹ்வின் வேதத்தையே படியுங்கள்.
குரானின் பக்கம் கவனம் செலுத்தாமல் மற்ற புத்தகங்களின் பக்கம் இரவு பகலாக குனிந்து கிடப்பவர் மிகவும் நம்பிக்கையற்றவர் ஆவார். जबकि நமது ஜமாத் திருக்குரானை ஓதுவதிலும் மேலும் சிந்தித்து பார்ப்பதிலும் உயிராலும் உள்ளத்தாலும் மூழ்கி விடுங்கள். और बुतलान மேலும் ஹதீஸ்களை முற்றிலுமாக நம்பி இருப்பதை விட்டுவிடுங்கள். के काबिल होगी ஹதீஸுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியமும் படித்தலும் குரானுக்கு கொடுக்கப்படாதது மேலும் மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும். இப்போது திருக்குரானின் ஆயுதத்தை கையில் எடுத்தால்தான் உங்களுக்கு வெற்றி. कोई किताब இந்த ஒளிக்கு எதிரே எந்த இருளும் நிற்க இயலாது. इसलिए अब इस किताब பிறகு इसलिए अब सब किताब சீர்திருத்தத்தின் வழிகளை கூறியவாறு किताबुल्लाह को அன்னார் ஓரிடத்தில் கூறினார்கள், बड़ा बे அதாவது மாற்றம் மற்றும் சீர்திருத்தம் எவ்வாறு ஏற்படும்? दूसरी किताब இதன் பதில் அதுவேயாகும். அதாவது தொழுகையின் மூலமாக कुरान இதுவே அசல் துவாவாகும். முதல் விஷயம் தொழுகையாகும். கூறினார்கள், திருக்குரானை சிந்தியுங்கள், இதில் அனைத்தும் உள்ளன. நன்மை தீமை பற்றிய விளக்கம் உள்ளது, மேலும் வரக்கூடிய காலத்தை பற்றிய செய்திகள் உள்ளன. ஆக முதல் விஷயம் தொழுகைகளின் பக்கம் கவனம். இந்த நாட்களில் குறிப்பாக इस वक्त कुरान ஜமாத்தான தொழுகைகளின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும், குறிப்பான ஏற்பாடு இருக்க வேண்டும். பிறகு திருக்குரானுக்கு ரமலானோடு தொடர்பு இருப்பதால் இந்த நாட்களில் ஓதக்கூடிய பழக்கத்தை மேற்கொண்டால், சிந்திக்கக்கூடிய புரியக்கூடிய பழக்கத்தை மேற்கொண்டால், தன் மீது இதன் போதனைகளை நடைமுறைப்படுத்தும் பழக்கத்தை மேற்கொண்டால் பிறகு வருங்காலத்திலும் பலனளிக்கும். கூறினார்கள், நன்மை தீமைகளின் விளக்கம் உள்ளது, வருங்காலத்தை பற்றிய செய்திகள் உள்ளன போன்றவை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது எப்படிப்பட்ட மார்க்கத்தை முன்வைக்கிறது என்றால் இதன் மீது எந்த ஆட்சேபனையும் செய்ய இயலாது. ஏனென்றால் இதன் அருள்களும் பலன்களும் புத்தம் புதிதாக கிடைக்கின்றன. இஞ்சிலில் மார்க்கம் முழுமையாக எடுத்து வைக்கப்படவில்லை. அதனுடைய போதனைகள் அந்த காலத்திற்கு தேவையானதாக இருந்திருக்கலாம், ஆனால் எக்காலத்திற்கும் எல்லா நிலைகளுக்கும் ஏற்றதல்ல. இந்த பெருமை திருக்குரானுக்கு மட்டுமே உள்ளது. அதாவது அல்லாஹ் இதில் எல்லா நோய்க்கான சிகிச்சையையும் கூறியுள்ளான். மேலும் அனைத்து சக்திகளுக்கும் தர்பியத் வழங்கியுள்ளான். மேலும் எந்த தீமையை வெளிப்படுத்தினானோ அதை நீக்குவதற்கான வழிவகையையும் கூறியுள்ளான். எனவே திருக்குரானை ஓதி வாருங்கள், மேலும் துவா செய்து வாருங்கள், மேலும் தமது நடத்தைகளை இதன் போதனைகளின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஹஜ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறி வந்தார்கள், அதாவது ஒருமுறை பாகிஸ்தானி ஒரு அமைச்சர் சைனாவில் சுற்றுப்பயணம் சென்றிருந்தார். மோசேதுங்கின் காலத்தில் அவர்கள் மோசேதுங் இடம் கேட்டார், நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், இதன் காரணம் என்ன என்று. அதற்கு அவர் கூறினார், என்னிடம் ஏன் கேட்கிறாய்? சென்று உங்களுடைய நபியின் முன்மாதிரியை பாருங்கள், திருக்குரானை படியுங்கள், அதன்படி அமல் செய்யுங்கள், உங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் என்று. ஆக மற்றவர்களுக்கும் கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி திருக்குரானில் ஒரு ஒளி தென்படுகிறது. பிறகு திருக்குரானின்படி செயல்படுவதால் ஏற்படுகின்ற புரட்சியை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். அற்புதங்கள் தொடர்பாக கூறுகிறார்கள். திருக்குரானின் இரண்டாவது அற்புதம், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களில் திருக்குரானை பின்பற்றியதன் விளைவாகவும், மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தினால் நட்பினால் ஏற்பட்ட மாற்றமாகும். அவர்கள் இஸ்லாம் கிடைப்பதற்கு முன் எப்படிப்பட்ட எது போன்ற பழக்க வழக்கங்களை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது, பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நட்பு கிடைத்ததற்கு பிறகு, மேலும் திருக்குரானை பின்பற்றிய பிறகு எந்த நிறத்தை உடையவர்களாக ஆனார்கள், அவர்களின் கொள்கையில், நடத்தையில், பேச்சுவார்த்தையில், நடையில், ஒழுக்கத்தில், மேலும் அனைத்து கெட்ட பழக்கங்களில் இருந்தும் மாறி மிகவும் தூய்மையான நிலையில் நுழைய செய்யப்பட்டார்கள். இவர்களின் துருப்பிடித்த இருப்பை ஒரு வித்தியாசமான புத்துணர்ச்சியை பொறுத்தது. ஒளி மற்றும் பிரகாசத்தை வழங்கியதை, அந்த மாபெரும் தாக்கத்தை கண்டு இது அசாத்தியமான செயலாகும், இதை அல்லாஹ்வின் கையே செய்தது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். காரணங்களை அன்னார் ஆரம்பத்தில் கூறிவிட்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நட்பு மற்றும் திருக்குரானின் போதனைகளின்படி அமல். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், பிறகு இந்த விஷயமும்
அதாவது எந்த அறிவீனமான காட்டுமிராண்டித்தனமான தமது நடத்தைகளில் மாசுபடிந்திருந்த தூய்மையற்ற மக்கள் இஸ்லாத்தில் நுழைந்த பிறகு, குரானை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வாறு ஆகினர் என்பது ஒவ்வொரு நீதியானவர் மீதும் வெளிப்படையானதாகும். மேலும் இறை வேதத்தின் தாக்கம் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நட்பு ஒரு குறுகிய காலத்திலேயே அவர்களின் உள்ளத்தை மாற்றிவிட்டதென்றால், அவர்கள் அறிவினத்திற்கு பிறகு மார்க்க ஞானத்தால் செழித்தனர். மேலும் உலக அன்பிற்கு பிறகு இறை அன்பில் எவ்வாறு மூழ்கினார்கள் என்றால், தன்னுடைய நாடுகள், தங்களது செல்வங்கள், தங்களது நெருங்கியவர்கள், தங்களது கண்ணியங்கள், மேலும் தன்னுடைய நிம்மதிகளை அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக விட்டுவிட்டார்கள். ஆக இந்த இரு நிலைகளும், அதாவது இவர்களின் ஆரம்ப நிலைமை மற்றும் இஸ்லாத்திற்கு பிறகு கிடைத்த புதிய வாழ்க்கை, திருக்குரானில் எந்த அளவுக்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்றால், ஒரு நல்ல மனிதர் படித்த பிறகு அவரை அறியாமலேயே அவருடைய கண்ணில் கண்ணீரால் நிரம்புகின்றன. இவர்களை ஓர் உலகிலிருந்து இன்னொரு உலகிற்கு இழுத்துச் சென்றது எவைகள்? அது இரண்டே விஷயங்கள் தான். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரிசுத்த ஆற்றலில் மிகவும் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்ததாகும். அதுபோல் ஒருபோதும் இருந்ததும் இல்லை, மேலும் ஒருபோதும் அவ்வாறு ஆகாது. இரண்டாவது, வல்லமையுள்ள, உயிருள்ள, நிலைத்திருக்கக்கூடிய இறைவனின் தூய வேதத்தின் வலுவான வித்தியாசமான தாக்கங்கள் ஆகும். அது ஒரு மிக அதிகமான கூட்டத்தை ஆயிரக்கணக்கான இருள்களில் இருந்து எடுத்து வந்து ஒளியின் பக்கம் கொண்டு வந்தது. எவ்வித சந்தேகமும் இன்றி இந்த திருக்குரானின் தாக்கங்கள் வழக்கத்திற்கு மாற்றமானதாகும். ஏனென்றால் எப்போதாவது ஏதேனும் ஒரு வேதம் இப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தியது என்று எவராலும் கூற இயலாது. எந்த புத்தகமாவது இது போன்ற சீர்திருத்தம் செய்தது என்று எவராலும் ஆதாரம் கொண்டு வர இயலாது. எவ்வாறு திருக்குரான் செய்ததோ லட்சக்கணக்கான புனிதமானவர்களின் அனுபவம் ஆகும். அதாவது திருக்குரானை பின்பற்றுவதன் மூலமாக இறை அருள்கள் உள்ளத்தில் இறங்குகின்றன. மேலும் ஒரு வித்தியாசமான தொடர்பு இறைவனுடன் ஏற்பட்டு விடுகின்றது. இறைவனுடைய ஒளிகளும் இல்ஹாம்களும் அவர்களுடைய உள்ளங்களில் இறங்குகின்றன. மேலும் ஞானங்கள் அவர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகின்றன. ஒரு வலுவான நம்பிக்கை அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு இனிமையான அன்பு, அதாவது பிரிதலின் இன்பத்தில் வளர்கின்ற இறை அன்பு அவர்களின் உள்ளத்தில் வைக்கப்படுகிறது. அவர்களை இன்னல்களினால் அழைத்தாலும், கொடுமைகளை கொண்டு பிழிந்தாலும் இறை அன்பு என்கிற சாரை தவிர வேறொன்றும் வராது. அதாவது அவர்களை எவ்வளவு அரைத்தாலும் சரியே, எவ்வாறு கிரைண்டரில் அரைக்கிறார்களோ, மேலும் சாறு எடுப்பதற்கு கடினமாக மனிதனை பிடித்தெடுக்கக்கூடிய பொருள் இருந்தாலும் திருக்குரானின் போதனைகளின்படி அமல் செய்பவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் இணையக்கூடியவர்களின் இறுதி விளைவு என்ன வெளிப்படும் என்றால், இறை அன்பின் சாரே கிடைக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. கூறினார்கள், உலகம் இவர்களை அறியாதிருக்கிறது. மேலும் அவர்கள் உலகத்தை விட்டு தூரத்திலும் உயரத்திலும் இருக்கிறார்கள். அவர்களோடு இறை விவகாரங்கள் வழக்கத்திற்கு மாற்றமானவையாகும். இறைவன் இருக்கிறான் என்பது அவர்களின் மீது நிறுவனமானது. மேலும் இறைவன் ஒருவனாவான் என்பது அவர்கள் மீதே வெளிப்பட்டது. எப்போது அவர்கள் துவா செய்கின்றார்களோ அவன் கேட்கின்றான். அவர்கள் அழைக்கும் போது அவர்களுக்கு அவன் பதிலளிக்கின்றான். எப்போது அவர்கள் அடைக்கலம் தேடுகின்றார்களோ அவன் அவர்களின் பக்கம் ஓடுகிறான். தந்தையை விட அதிகமாக அவன் அவர்களிடம் அன்பு காட்டுகிறான். மேலும் அவர்களின் வாசல்களிலும் சுவர்களிலும் அருள்களின் மலையை பொழிகின்றான். ஆக அவர்கள் அவனின் புற மற்றும் அக ஆன்மீக பௌதீக உதவிகளினால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார்கள். ஒவ்வொரு மைதானத்திலும் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். ஏனென்றால் அவர்கள் அவனுக்கு ஆவார்கள், அவன் அவர்களுக்கு ஆவான். இந்த விஷயங்கள் ஆதாரமற்றவை அல்ல. பிறகு இன்னும் முன்னேற்றத்தின் ரகசியம் இதுவே ஆகும். அதாவது திருக்குரானின் போதனைகளின்படி அமல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்வது மட்டும் போதுமானதல்ல. அன்னார் கூறுகிறார்கள், அசல் விஷயம் இதுவே ஆகும். அல்லாஹ் திருக்குரானில் என்னெல்லாம் கற்றுத் தந்துள்ளானோ, எதுவரை முஸ்லிம்கள் திருக்குரானுக்கு முற்றிலும் பின்பற்றக்கூடியவர்களாகவும் கட்டுப்படுபவர்களாகவும் ஆக மாட்டார்களோ அதுவரை அவர்கள் எந்த விதமான முன்னேற்றமும் அடைய முடியாது. எந்த அளவு அவர்கள் திருக்குரானை விட்டு தூரம் செல்கின்றனரோ
அதே அளவு அவர்கள் முன்னேற்றத்தின் படித்தரங்கள் மற்றும் வழியில் இருந்து தூரம் செல்கின்றனர். திருக்குரானின்படி அமல் செய்வதே முன்னேற்றம் மற்றும் நேர்வழிக்கு வழிவகுக்கும். பிறகு மீண்டும் தன்னுடைய ஜமாத்திற்கு அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், முதலிலும் நான் ஒரு மேற்கோளை படித்தேன். ஆக நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள். மேலும் இறைவனின் போதனை மற்றும் திருக்குரானின் வழிகாட்டலுக்கு எதிராக ஒரு அடி கூட எடுத்து வைக்காதீர்கள். நான் உங்களுக்கு உண்மையாகவே கூறுகின்றேன், எவர் குரானின் 700 கட்டளைகளில் ஒரு சிறிய கட்டளையை கூட விடுகின்றாரோ அவர் ரட்சிப்பின் வாசலை தனது கைகளினாலேயே மூடிக்கொள்கிறார். உண்மையான மற்றும் முழுமையான ரட்சிப்பின் வழிகளை குரானே திறந்தது, மற்ற அனைத்தும் அதன் நிழலாகும். ஆக குரானை நீங்கள் சிந்தித்து படியுங்கள். மேலும் இதனுடன் மிகவும் அன்பு செலுத்துங்கள். எப்படிப்பட்ட அன்பென்றால் இதற்கு முன் வேறெவரோடும் நீ காட்டாத அன்பாக இருக்க வேண்டும். எவ்வாறு இறைவன் என்னை பார்த்து கூறினான், அல் ஹைரு குல்லுஹு ஃபில் குர்ஆன், அனைத்து விதமான நன்மைகளும் குர்ஆனில் உள்ளன. இந்த விஷயமே உண்மையாகும். மற்றவற்றிற்கு இதைவிட முக்கியத்துவம் வழங்குபவர்கள் மீது வருத்தமே. உங்களின் அனைத்து வெற்றிகளும் ரட்சிப்பின் தலைமுற்றும் குர்ஆனிலே உள்ளன. குர்ஆனில் இல்லாத எந்த மார்க்க தேவையும் இல்லை. கியாமத் நாளன்று உங்களுடைய ஈமானை உண்மை பகரக்கூடியதும் பொய்யாக்கக்கூடியதும் குர்ஆன் ஆகும். இதுவே உங்களுடைய ஈமான் எவ்வாறு இருந்தது என்று சாட்சி கூறவோ பொய்ப்பிக்கவோ செய்யும். கூறினார்கள், திருக்குரானின் தொடர்பில்லாமல் உங்களுக்கு நேர்வழி வழங்கக்கூடியது வானத்திற்கு கீழ் திருக்குரானை தவிர வேறு எந்த புத்தகமும் இல்லை. திருக்குரானில் இருந்து கடந்து செல்லாமல் எதுவரை அந்த புத்தகங்களில் திருக்குரானின் போதனைகள் இல்லாமல் இருக்குமோ அதுவரை முடியாது. கூறினார்கள், இறைவன் உங்கள் மீது குர்ஆன் போன்ற வேதத்தை இறக்கி மிகவும் கருணை காட்டியுள்ளான். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், உங்கள் மீது ஓதப்பட்ட இந்த வேதம் கிறிஸ்தவர்கள் மீது இறக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அழிந்திருக்க மாட்டார்கள். உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அருள் மற்றும் நேர்வழி தௌராத்திற்கு பதிலாக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களின் ஒரு சில பிரிவினர் கியாமத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆகியிருக்க மாட்டார்கள். ஆக உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அருளுக்கு மதிப்பளியுங்கள். இது மிகவும் அன்பிற்குரிய அருளாகும். இது மிகப்பெரிய செல்வமாகும். குர்ஆன் வரவில்லை என்றால் அனைத்து உலகம் ஒரு அசுத்தமான சதை துண்டை போன்று இருந்திருக்கும். திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் என்றால் அதன் முன் மற்ற அனைத்து நேர்வழிகளும் ஒன்றுமற்றதாகும். பிறகு இதன் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறியவாறு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆன் மிக பெரும் பெரும் குழப்பங்கள் உலகில் பரவியிருந்த மற்றும் பல்வேறு கொள்கை மற்றும் செயலளவிலான தவறுகள் உருவாகி இருந்த காலத்தில் வந்த ஒரு தூய வேதமாகும். ஏறக்குறைய அனைவருமே தீய செயல்களிலும் தவறான கொள்கைகளிலும் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். இதன் பக்கம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் இவ்வாறு சுட்டி காட்டுகிறான், ஸஹரல் ஃபிஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி, அதாவது அனைத்து மக்களும், அது வேதம் வழங்கப்பட்டவர்களாக இருப்பினும் மற்றவர்களாக இருப்பினும் சரியே, அனைவருமே தப்பான கொள்கைகளில் இருந்தார்கள். மேலும் உலகில் ஓர் மாபெரும் குழப்பம் பரவி இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ் அனைத்து பொய்யான கொள்கைகளையும் முறியடிப்பதற்கு திருக்குர்ஆனை போன்ற முழுமையான வேதத்தை நமது நேர்வழிக்காக அனுப்பினான். அதில் அனைத்து பொய் மார்க்கங்களுக்கும் மறுப்புள்ளது. மேலும் குறிப்பாக சூரா ஃபாத்திஹா ஐவேளை தொழுகையில் ஒவ்வொரு ரகாத்தில் மோதப்படுகின்றது. அதிலும் முழு கொள்கைகளும் சைகையாக கூறப்பட்டுள்ளது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், எந்த அளவு வல்லமை உள்ள இறைவன் அனைத்து உலகத்திற்கும் முன்னும் அனைத்து எதிரிகளின் முன்னும் அனைத்து நிராகரிப்பவர்களின் முன்னும் அனைத்து செல்வந்தர்களுக்கு முன்னும் அனைத்து வலுவான தாக்குதல் நடத்தக்கூடியவர்களுக்கு முன்னும் அனைத்து ஆசர்களுக்கு முன்னும் அனைத்து ஞானிகளுக்கு முன்னும் அனைத்து தத்துவவாதிகளின் முன்னும் அனைத்து மார்க்கங்களை உடையவர்கள் முன்னும் ஒரு எளிய ஒன்றுமற்ற வழியில்லாத சக்தியற்ற ஒரு படிப்பற்ற அறிவற்ற தர்பியத்தற்றவனுக்கு இறைவனின் ஒரு கம்பீரத்துடன் வெற்றிக்கான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு தன்னுடைய நேரத்தில் பூர்த்தியாகிய மேலும் பூர்த்தி ஆகிக் கொண்டிருக்கின்றவைகள் மனிதனின் வேலைகளா என்று ஏதேனும் ஈமான் உடையவர் உண்மையை தேடக்கூடியவர்களில் எவராவது சந்தேகம் கொள்ள இயலுமா? அன்னார் கூறுகிறார்கள், திலாவத் செய்வதன் நெறிகள் தொடர்பாக அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு ஓத வேண்டும் என்று ஒருவர் கேட்டதற்கு அன்னார் கூறினார்கள், திருக்குர்ஆனை சிந்தித்து ஆழ்ந்து ஓத வேண்டும். ஹதீஸில் வந்துள்ளது, ருப்ப காரின் யல்அனுல் குர்ஆன்
அதாவது பல்வேறு காரியங்களின் மீது திருக்குரான் சாபமிடுகின்றது. तिलावत करते वक्त எவர் திருக்குரானை படித்து அதன்படி அமல் செய்யவில்லையோ அவரின் மீது திருக்குரான் சாபமிடுகிறது. திலாவத் செய்யும் போது திருக்குரானில் ரஹமத் வசனத்தை கடந்து செல்லும் போது दरखास्त की जावे और तो அங்கு இறைவனிடம் ரஹமத் கேட்கப்பட வேண்டும். எங்கு ஏதேனும் சமுதாயத்தின் தண்டனை பற்றி கூறப்பட்டிருக்கின்றதோ அங்கு இறைவனிடம் இறை தண்டனையில் இருந்து விடுபடுவதற்கு இறைவனிடம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். மேலும் ஆழ்ந்து சிந்தித்து படிக்க வேண்டும். மேலும் இதன்படி அமல் செய்ய வேண்டும். திலாவத் செய்வதன் நோக்கம் எவ்வாறு நிறைவேற இயலும் என்பதை பற்றி கூறியவாறு கூறினார்கள். மக்கள் திருக்குரானை ஓதுகின்றனர், ஆனால் கிளியை போன்று சிந்திக்காமல் புரியாமல் சென்று விடுகின்றனர். எவ்வாறு ஒரு பண்டிதர் மந்திரத்தை கண்ணை மூடிக்கொண்டு படித்துக் கொண்டு செல்கின்றாரோ அவருக்கும் அது புரியாது, மேலும் கேட்கக்கூடியவர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. இது போன்றே 3-4 பாகம் படித்துவிட்டு என்ன படித்தோம் என்று கூட தெரியாத அளவுக்கு தான் திருக்குரான் ஓதுகின்ற வழிகள் எஞ்சியுள்ளன. அதிகமாக ராகமாக ஓதிவிடுகின்றனர். காஃப் மற்றும் ஐனை உச்சரிப்புடன் படிக்கின்றனர். திருக்குரானை சிறந்த முறையில் நல்ல குரலில் ஓதுவதும் நல்லதுதான். நல்ல முறையில் திலாவத் செய்ய வேண்டும் என ஹதீஸிலும் கூட வந்துள்ளது. ஆனால் திருக்குரான் திலாவத் செய்வதன் அசல் நோக்கம் இதன் உண்மைகள் மற்றும் ஞானங்கள் பற்றி தெரிய வேண்டும். மேலும் மனிதன் தன்னுள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகும். நினைவில் கொள்ளுங்கள், திருக்குரானில் ஒரு வித்தியாசமான உண்மையான தத்துவம் உள்ளது. இதில் ஓர் அமைப்பு உள்ளது, அதற்கு மதிப்பளிக்கப்படுவதில்லை. எதுவரை அமைப்பு மற்றும் குரானின் வரிசைப்படுத்துதல் கருத்தில் கொள்ளப்படவில்லையோ, அது சிந்தித்து பார்க்கப்படுவதில்லையோ, திருக்குரான் திலாவத் செய்வதன் நோக்கம் பூர்த்தியாகாது. இறை வேதத்தை ஓதுவதன் மூலம் இறை அன்பு ஏற்படுகிறது என்பது பற்றி கூறியவாறு அன்னார் கூறுகிறார்கள், இறை வணக்கத்தின் ஆணிவேர் இறை வேதத்தை ஓதுவதில் உள்ளது. ஏனென்றால் அன்பிற்குரியவனின் வேதம் படிக்கப்பட்டால் அல்லது கேட்கப்பட்டால் நிச்சயமாக உண்மையான அன்பு காட்டக்கூடியவருக்கு அன்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அன்பின் நெருப்பை உருவாக்குகிறது. கூறினார்கள், உள்ளங்களின் கடினத்திற்கான சிகிச்சையும் திருக்குரானில் உள்ளது. மனிதன் திருக்குரானை அதிகமாக ஓத வேண்டும். இங்கு எதில் துவாவிற்கான இடம் வருகிறதோ அப்போது துவா செய்ய வேண்டும். அந்த துவாவில் என்ன வேண்டப்பட்டுள்ளதோ அதையே தானும் வேண்ட வேண்டும். எங்கு தண்டனையின் இடம் வருமோ அங்கு அவனிடம் அடைக்கலம் வேண்ட வேண்டும். மேலும் எந்த காரணத்தினால் சமுதாயம் அழிந்ததோ அந்த தீய செயல்களில் இருந்து தவிர்த்திருக்க வேண்டும். உள்ளம் கடினமாக இருந்தால் அதை மென்மையாக ஆக்குவதற்கு இதுவே வழியாகும். அதாவது திருக்குரானை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். எங்கெல்லாம் துவா இருக்கின்றதோ அங்கு இதே ரஹ்மத் எனக்கும் கிடைக்க வேண்டும் என மூமினின் உள்ளம் விரும்புகிறது. திருக்குரானின் உதாரணம் ஒரு தோட்டத்தை போன்றதாகும். மனிதன் ஒரு இடத்தில் இருந்து ஒரு வகையான பூவை பறிக்கின்றான், பிறகு நகர்ந்து சென்று வேறொரு விதமான பூவை பறிக்கின்றான். ஆக ஒவ்வொரு இடத்திற்கேற்ப பலன் பெற வேண்டும். கூறினார்கள், திருக்குரானிற்கு பிறகு வேறு எந்த இல்ஹாமிய வேதத்தின் தேவையும் இல்லை, முற்றிலும் முழுமையான வேதமாகும். கூறினார்கள், திருக்குரான் எப்படிப்பட்ட காலத்தில் வந்ததென்றால் அதில் எந்த வகையான தேவைகள் வரவேண்டி இருந்தனவோ அவை அனைத்தும் வந்திருந்தன. அதாவது ஒழுக்கம், கொள்கை, சொல் மற்றும் செயலின் விவகாரங்கள் மாறி இருந்தன. ஒவ்வொரு புதிய குழப்பமும் தனது எல்லையை அடைந்திருந்தன. எனவேதான் திருக்குரானின் போதனைகளும் இறுதி எல்லையை உடையதாக இருந்தது. ஆக இந்த பொருளில் ஷரியத் முழுமையானது. முந்தைய ஷரியத்துகள் குறையுடையதாக இருந்தன. ஏனென்றால் எந்த தீமைகளை சீர்திருத்துவதற்கு இறை வேதங்கள் இறங்கியதோ அவைகளும் கூட இறுதி எல்லையை அடையாமல் இருந்தது. திருக்குரானின் காலத்தில் அவைகள் அனைத்தும் எல்லையை அடைந்திருந்தன. ஆக இப்போது திருக்குரான் மற்றும் மற்ற இறை வேதங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால், முந்தைய வேதங்கள் எல்லா விதமான இடையூறுகளிலிருந்து பாதுகாப்பாக இருந்தாலும் பிறகும் கூட போதனையில் குறைவுடையதாக இருந்த காரணத்தால் ஒருவேளை முழுமையான போதனை, அதாவது ஃபுர்கானே மஜீத் இறங்க வேண்டி இருந்தது. ஒருவேளை அப்போது முழுமையாக இருந்திருந்தாலும் கூட, ஏனென்றால் அப்போதைய தேவைகள் வேறாக இருந்தன. எனவே அவ்வாறு இருந்தும் போதனை முழுமையடையாததாக இருந்திருக்கும். திருக்குரான் எந்த நிலையிலும் இறங்க வேண்டி இருந்தது கூறினார்கள். ஆனால் இப்போது திருக்குரானுக்கு பிறகு வேறு வேதம் வர வேண்டும் என்ற தேவை திருக்குரானுக்கு கிடையாது. ஏனென்றால் சிறப்பின் கடைசி படித்தரத்திற்கு பிறகு வேறு எந்த படித்தரமும் எஞ்சி இருக்கவில்லை. ஏதேனும் ஒரு காலத்தில் திருக்குரானிலும்
இஞ்சிலை போன்று இணை வைத்தல் கொள்கைகள் உருவாக்கப்பட்டாலோ, மேலும் போதனை ஏகத்துவத்தில் மாற்றம் உருவாவதாக வைத்துக் கொண்டாலும், மேலும் அத்தோடு ஒரு காலத்தில் ஏகத்துவத்தில் நிலைநிறுத்தக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்களும் இணை வைத்தலின் வழிகளையும் படைப்பினங்களை வணங்குவதை மேற்கொண்டதாக வைத்துக் கொண்டாலும், அப்படிப்பட்ட நிலையில் நிச்சயமாக வேறு ஷரியத் மற்றும் வேறு ரசூல் வருவது அவசியமாகும். ஆனால் இந்த இருவகையான கற்பனையும் சாத்தியமற்றதாகும். இவ்வாறு நடக்கும் என்ற கேள்விக்கே இடமில்லை. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், திருக்குர்ஆன் உண்மையான அருள்களின் தலையுற்றாகும், மேலும் ரட்சிப்பின் உண்மையான வழியாகும். எவர்கள் திருக்குர்ஆனின்படி அமல் செய்வதில்லையோ இது அவர்களின் தவறாகும். அமல் செய்யாதவர்களில் ஒரு கூட்டத்தினர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு இதில் நம்பிக்கையே இல்லை, மேலும் அவர்கள் இதை இறை வார்த்தையாக கருதுவதில்லை. இவர்கள் மிகவும் தூரத்தில் கிடக்கின்றனர். ஆனால் எவர்கள் இது அல்லாஹ்வின் வேதம் எனவும் மேலும் ரட்சிப்பிற்கு குணமளிக்கக்கூடிய மருந்து எனவும் நம்பிக்கை கொள்கிறார்களோ, அவர்கள் இதன்படி அமல் செய்யவில்லை என்றால் எவ்வளவு ஆச்சரியம் மற்றும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும். இவர்களில் பெரும்பாலார் முழு வாழ்நாளும் அதை படித்தது கிடையாது. ஆக அப்படிப்பட்ட மனிதர் இறைவனின் வேதத்திலிருந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடியவனின் உதாரணம். ஒரு மனிதருக்கு இந்த நீரூற்று மிகவும் தூய்மையானதும் இனிப்பானதும் ஆகும். இதன் நீர் பல்வேறு நோய்களை முறிக்கக்கூடியதும் மருந்தும் ஆகும். இந்த அறிவு உறுதியானதாகும். ஆனால் இந்த அறிவு இருந்தும், தாகமாக இருந்தும், பல்வேறு நோய்கள் இருந்தும் அவர் அதன் பக்கம் செல்லவில்லை என்றால் இது அவனுடைய எப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டமாகும், மேலும் அறிவீனமாகும். அவர் இந்த நீரூற்றில் வாய் வைத்திருக்க வேண்டும். அதன் இனிமையான குணமளிக்கக்கூடிய தண்ணீரில் இருந்து திருப்தியாகும் வரை பலன் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அறிவு இருந்தும் அதை பற்றி அறியாதவரை போன்று தூரத்தில் உள்ளார். மரணம் வந்து அழித்துவிடும் வரை அதிலிருந்து தூரத்தில் இருக்கின்றான். இப்படிப்பட்டவனின் நிலை மிகவும் படிப்பினைக்குரியதும் அறிவுரை பெறத்தக்கதுமாகும். முஸ்லிம்களின் நிலைமையும் இப்போது இவ்வாறுதான் இருக்கிறது. அனைத்து முன்னேற்றங்களும் வெற்றிகளும் திருக்குர்ஆனை சார்ந்தே இருக்கின்றன. அதன்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் இதை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. ஒரு மனிதர் மிகவும் கருணையுடன் நன்மையை விரும்பியவாறு கருணையுடன் மட்டுமே அல்ல, மாறாக இறைவனின் கட்டளையுடன் இதன் பக்கம் அழைத்தால் அவர் பொய்யர் என்றும் தஜ்ஜால் என்றும் கூறப்படுகிறார். இந்த சமுதாயத்தின் இதைவிட கருணைக்கு தகுதியான நிலை வேறென்ன இருக்க முடியும்? முஸ்லிம்கள் இந்த ஊற்றை மாபெரும் அருளாக கருதியிருக்க வேண்டும். இப்போதும் கருத வேண்டும். இதற்கு மதிப்பளிக்க வேண்டும். இதற்கு மதிப்பளிப்பது என்பது இதன்படி அமல் செய்வதாகும். பிறகு பாருங்கள், அல்லாஹ் எவ்வாறு அவர்களின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கிவிடுகிறான் என்று பாருங்கள். முஸ்லிம்கள் புரிந்தால், சிந்தித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அல்லாஹ் ஒரு நல்ல வழியை உருவாக்கியுள்ளான். அவர்கள் அதில் நடந்து வளம் பெற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் திருக்குர்ஆனை விட்டுவிட்டார்கள் என்பது உண்மையாகும். ஆனால் பிறகும் திருக்குர்ஆனின் ஒளிகள், அதன் அருள்கள், அதன் தாக்கங்கள் எப்போதும் உயிருடனும் புதிதாகவும் இருக்கின்றன. எனவே நான் இப்போது அதன் ஆதாரத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளேன். மேலும் எப்போது தத்தமது நேரத்தில் தனது அடியானை அதன் உதவிக்காக அனுப்பி வந்தான். ஏனென்றால் அவன் வாக்குறுதி அளித்திருந்தான், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். அதாவது நாம் நிச்சயமாக இந்த வேதத்தை இறக்கினோம், மேலும் நாமே இதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருக்குர்ஆனின் பாதுகாப்பிற்காக அல்லாஹ் வழங்கிய வாக்குறுதி அது தௌராத்திற்கோ அல்லது வேறு வேதத்திற்கோ அல்ல. எனவேதான் இந்த வேதங்களில் மனிதனின் சூழ்ச்சிகள் தனது வேலையை செய்தது. திருக்குர்ஆனின் பாதுகாப்பிற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாகும். அதாவது அதன் தாக்கங்களுக்கு எப்போதும் புத்தம் புதிய ஆதாரங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. யூதர்களும் முற்றிலுமாக தௌராத்தை விட்டுவிட்டனர். இது அவர்களின் மரணத்தை காட்டுகிறது. அதன் எந்த தாக்கமும் ஆற்றலும் எஞ்சி இருக்கவில்லை. மிகவும் வேதனையுடன் அன்னார் ஒரு அறிவுரை கூறினார்கள், உங்களுக்கு ஒரு முக்கியமான போதனை என்னவென்றால், திருக்குர்ஆனை ஒரு ஒதுக்கப்பட்ட பொருளை போன்று விட்டு விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இதிலேயே இருக்கிறது. எவர்கள் திருக்குர்ஆனுக்கு கண்ணியம் அளிப்பார்களோ அவர்கள் வானத்தில் கண்ணியம் அளிக்கப்படுவார்கள். எவர்கள் ஒவ்வொரு ஹதீஸின் மீதும் ஒவ்வொரு கூற்றின் மீதும் திருக்குர்ஆனுக்கு முக்கியத்துவம் வழங்குவார்களோ
அவர்கள் வானத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவார்கள். திருக்குரானை தவிர இந்த பூமியில் மனித குலத்திற்கு எந்த வேதமும் இல்லை. மேலும் அனைத்து ஆதமின் மக்களுக்கும் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறெந்த தூதரும் சிபாரிசு செய்யக்கூடியவரும் இல்லை. திருக்குரானின் முக்கியத்துவம் அதன் திலாவத்தின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய, மேலும் அதன் போதனைகளின்படி அமல் செய்வதன் பக்கம் கவனமூட்டக்கூடிய ஒரு சில மேற்கோள்களை படித்தேன். இதன் மூலம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இதன் பக்கம் கவனம் ஏற்படட்டுமாக. மேலும் இந்த ரமலானில் நாம் இந்த முக்கியமான கருவூலத்தில் இருந்து அருள் பெறுபவர்களாக ஆவோமாக. நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று இதை படியுங்கள், சிந்தியுங்கள். மக்கள் மனனம் செய்து மறந்துவிட்டவற்றை மீண்டும் ஓதுங்கள், மனனம் செய்யுங்கள். எந்தெந்த கட்டளைகள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டனவோ அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான நல் வாய்ப்பினை வழங்குவானாக. இப்போது தொழுகைக்கு பிறகு நான் 2 ஜனாதா தொழுகைகள் தொழ வைப்பேன். ஒன்று ஜனாதா ஹாஜர் தொழுகையாகும். நமது கலீம் அஹமத் வசீம் சாஹிப் எம்டிஏவின் ஊழியராக இருந்தார்கள். 6 ஜூலை அன்று மாரடைப்பு காரணமாக 54 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் மர்ஹூம் ஹாஜி முஹம்மதீன் சாஹிப் தர்வேஷ் காதியானின் தந்தை வழி பேரர் ஆவார்கள். மேலும் சையத் சாதிக் அலி சாஹிப் சஹாரன்பூரின் தாய் வழி பேரன் ஆவார். இங்கு முபல்லிகாக இருந்த முபாரக் சஃபி சாஹிப், இவர் வக்கீல் தப்ஷீராகவும் இருந்தார்கள். அவர்களின் மருமகனும் ஆவார்கள். மதிப்புக்குரிய கலீம் சாஹிப் குழந்தை பருவத்திலிருந்து ஜமாத் பணிகளில் நன்கு பணியாற்றி வந்தார்கள். கராச்சியில் இருந்தபோது அங்குள்ள லோக்கல் மற்றும் மாவட்ட செயற்குழுவில் இருந்தார்கள். அபுதாபியில் ஜமாத்தின் துணைத் தலைவராக தொண்டாற்றக்கூடிய நற்பாக்கியத்தையும் பெற்றார்கள். 1989 யூகே ஷிப்ட் ஆனார்கள். இங்கு லண்டன் ரீஜனின் காயித் மஜ்லிஸாகவும் இருந்தார்கள். மால் துறையிலும் ஹித்மத்தே ஹல்க் துறையிலும் ஜல்சா சாலானாவிலும் தொண்டாற்றி வந்தார்கள். 1993 எம்டிஏ ஆரம்பமான போது அப்போதிருந்தே ஆரம்ப ஊழியர்களில் ஒருவராக இருந்தார்கள். மெயின்டெனன்ஸ் மற்றும் டெக்னிக்கல் பணிகளில் பணியாற்றினார்கள். மற்ற துறைகளிலும் பணியாற்றியுள்ளார்கள். மேலும் இறுதி மூச்சு வரை எம்டிஏவிற்காக தொண்டாற்றி வந்தார்கள். அங்குள்ள டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்டின் இன்சார்ஜாக இருந்தார்கள். எம்டிஏவின் ஆரம்ப நியூஸ் காஸ்டராகவும் பிரசன்டராகவும் இருந்தார்கள். ஹிலாபத்தோடு அளவு கடந்த அன்பிற்கான தொடர்பு இருந்தது. நேர்மையுடன் பணியாற்றி வந்தார்கள். தன்னுடைய ஸ்டாஃப்களோடு மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொண்டார்கள். இவர்களுடைய வயது முதிர்ந்த தாயார் உயிருடன் இருக்கிறார்கள். அது தவிர மனைவி சாரா வசீம் சாஹிபா மற்றும் ஒரு மகளும் 2 மகன்களும் விட்டு சென்றுள்ளார். அவர்களுடைய தாயார் கூறுகிறார்கள், பெற்றோர்களுக்கு மிகவும் கண்ணியமளிக்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய, மிகவும் தொண்டாற்றக்கூடிய சகோதர சகோதரிகளையும் கவனிக்கக்கூடியவராக இருந்தார். இவருடைய மனைவி கூறுகிறார்கள், உண்மையாக தொண்டாற்றக்கூடிய உணர்வை கொண்டவராக நான் எனது கணவரை கண்டேன். இறைவனின் மார்க்க பணிகளை எப்போதும் ஆற்றி வந்தார்கள். மேலும் ஹிலாபத்தின் தரப்பிலிருந்து எந்த பணி ஒப்படைக்கப்பட்டாலும் மிகவும் உணர்வுடனும் கவனத்துடனும் அதை செய்து வந்தார்கள். அல்லாஹ்வின் விருப்பத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், பிறகு இந்த வேலையை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்று மக்களுக்கும் ஆறுதல் கூறி வந்தார்கள். விருந்து உபசரித்தல் இவர்களின் தனிச்சிறப்பாகும். வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு நல்ல முறையில் தொண்டாற்றி வந்தார்கள். மாறாக இவர்களே வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். பிறகு இவருடைய சகோதரியும் எழுதியுள்ளார், செயற்கைத்தனம் என்ற பெயருக்கே இடம் இருக்கவில்லை. இவர்களுடைய இன்னொரு சிறப்பம்சம், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புத்தகத்தை படிக்க அதிகம் கண்டிருக்கிறேன். மிகுந்த ஆர்வம் இருந்தது. இவர்களுடன் ஒரு ஊழியர் ஆசிம் ஷஹசாத் சாஹிப் கூறுகிறார்கள், நான் 11 வருடங்கள் கலீம் சாஹிபுடன் பணியாற்றியுள்ளேன். எம்டிஏவில் உண்மையான தூய்மையான ஹிலாபத்தின் மீது நேசம் கொண்ட ஊழியராகவே எப்போதும் நான் கண்டேன். மேலும் சீனியர் ஊழியர் என்ற அடிப்படையில் தன்னை விட ஜூனியர் ஊழியர்களுக்கு தான் சீனியர் என்ற உணர்வு வரவிட்டதே கிடையாது. மிகவும் அன்புடனும் நேசத்துடனும் புதிதாக வரக்கூடிய ஊழியர்களுக்கு வேலைகளை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்து வந்தார்கள். கூறுகிறார்கள், ஒருமுறை இங்கு பைத்துல் ஃபுதூஹில் எம்டிஏ காம்ப்ளெக்ஸில் சுத்தம் செய்து கொண்டிருக்க கண்டேன். நான் கேட்டேன், நீங்கள் ஏன் சுத்தம் செய்கிறீர்கள் என்று.
மற்றவர்களை வைத்து செய்ய வேண்டியதுதானே என கூறினேன். அதற்கு அன்னார் மிகவும் பெருமையுடன் கூறினார்கள், இந்த காம்ப்ளெக்ஸின் திறப்பு விழாவின் போது, அதாவது என்னை பற்றி கூறியவாறு கூறினார்கள், பணியாளர்களுக்கு காலத்தில் ஹலீஃபா அறிவுரை கூறிய போது அதில் தூய்மையின் பக்கம் குறிப்பாக அறிவுரை கூறினார்கள். எப்போது நான் அந்த அறிவுரைகளை கூறிக்கொண்டிருந்தேனோ அப்போது என் பார்வை அவர்களின் பக்கம் இருந்ததால் இவர்கள் இந்த கட்டளை எல்லாவற்றிற்கும் முதலில் எனக்கே ஆகும் என்று கருதினார்கள். எனவே தங்களுடைய கைகளினாலேயே சுத்தம் செய்து வந்தார்கள். பிறகு ஒருமுறை MTA-வின் பழைய கிளிப் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹலீஃபாக்களின் மேற்கோள்கள் ஸ்லைடில் வைக்கப்பட்டன. அதிலிருந்து MTA ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணியை முன்னெடுத்துச் செல்வதில் மிக பெரிய பங்கு வகிக்கிறது என்று வெளிப்பட்டது. ஒரு கிளிப்பை காட்டியவாறு தாரை தாரையாக ஆள ஆரம்பித்தார்கள். கூறினார்கள், கலீமும் எந்த அளவுக்கு நற்பெயர் பெற்றவனாவான், அவனுக்கும் கூட இதில் தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்று. பிறகு அவர்களுக்கு விடுமுறை எடுப்பதற்கான உரிமை இருந்தது. ஒருமுறை விடுப்பிற்கான விண்ணப்பம் கொடுத்தார்கள். அத்தாவுல் முஜீப் சாப் ராஷித் இவர்களுக்கு கூறினார்கள், இப்போது வேலை அதிகம் இருக்கின்றன, இப்போது நீங்கள் விடுமுறை எடுக்காதீர்கள் என்று. உடனடியாக அதை திரும்ப பெற்றார்கள். மேலும் அந்த விண்ணப்பத்தை கிழித்து விட்டார்கள். அத்தாவுல் முஜீப் சாஹிபும் எனக்கு எழுதியுள்ளார்கள், அவர்கள் கோபத்தோடு அல்லாமல் மிகவும் அன்போடு அந்த விண்ணப்பத்தை கிழித்து போட்டார்கள் என்று. இது தவிர இமாம் சாஹிப் இதையும் எழுதுகிறார்கள், அதாவது மாஷா அல்லாஹ் மிகவும் விசுவாசத்துடன் மிக சிறந்த முறையில் தொண்டாற்றும் வாய்ப்பை பெற்றார்கள். எப்போதும் ஜமாத் பணிகளுக்கு தன் தேவைகளையும் பணிகளையும் விட முக்கியத்துவம் வழங்கி வந்தார்கள். தன்னுடைய வேலையில் வல்லுநராக விளங்கினார்கள். மேலும் மிகுந்த உள்ள ஈடுபாட்டுடன் பணியாற்றி வந்தார்கள். ஹாலி சாஹிபும் எழுதியுள்ளார்கள், ராவில் சாஹிபின் காலத்தில் எப்போதெல்லாம் கூறப்பட்டதோ அவர்கள் பல்வேறு நேரங்களில் வந்து போய் இருக்க வேண்டியிருந்தது. எப்போது கூறப்பட்டாலும், எப்போது ராவில் சாஹிப் ஃப்ரீயாகி விடுவார்களோ அப்போது கூறுங்கள், பகலானாலும் இரவானாலும் கூறிவிடுங்கள், நான் அதற்கு முன் வந்து அங்கு ஏற்பாடுகளை செய்து விடுவேன் என்று. ஆக எப்போதும் தொண்டாற்றுவதற்கு தயாராக இருந்தார்கள். நான் பார்த்துள்ளேன், குழந்தைகளோடு சந்திப்பதற்காக என்னிடம் வந்திருக்கும் போது குழந்தைகளை முதலில் அமர்த்தி விடுவார்கள், தான் பின்னாடி அமர்ந்து கொள்வார்கள். நேரடியாக குழந்தைகள் என்னோடு பேச வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ அவர்களுக்கு ஹிலாபத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு குழந்தைகளுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். இவர்களுடைய விருப்பத்தை எப்போதும் அல்லாஹ் பூர்த்தி ஆக்கிக் கொண்டிருப்பானாக. மேலும் இவர்களுடைய குழந்தைகளுக்கு ஹிலாபத்தோடு தொடர்பு இருந்து கொண்டிருக்கட்டுமாக. மேலும் இந்த இருவர்களும் தாயும் தந்தையும் குழந்தைகளுக்கு சிறந்த முறையில் தர்பீத் வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் எப்போதும் குழந்தைகளை ஜமாத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக, அவர்களுக்கு உதவியாளனாக இருப்பானாக. இவருடைய மனைவிக்கு பொறுமையை வழங்குவானாக, தாயாருக்கும் பொறுமையை வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா மதிப்பிற்குரிய அல்ஹாஜ் ஆசிம் ஜக்கி பஷீருத்தீன் சாஹிப் அமெரிக்காவுடையதாகும். ஜனாசா காயிபாகும். முதல் உள்ளது ஜனாசா ஹாசிர் ஆகும். இவர்கள் 22 ஜூன் 2014 அன்று ஈரே நீதிக்கேற்ப வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு சில வருடங்களாக கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஒருபோதும் தன்னுடைய முகத்தில் எந்த சோர்வின் அடையாளத்தையும் வெளிப்படவிட்டதில்லை. மிகவும் தைரியத்துடனும் பொறுமையுடனும் நோயை எதிர்கொண்டார்கள். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் 26 மே 1929 பிறந்தார்கள். சிறுவயதில் இருந்தே மார்க்கத்துடன் ஈடுபாடு இருந்தது. இளமையில் அல்லாஹ்வின் அருளினால் சுய ஆர்வம் மற்றும் படித்ததினால் அஹ்மதியத்தின் அறிமுகம் கிடைத்தது. 19-20 வயதிலேயே அன்னார் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இறை இருப்பின் மீது அன்னாருக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. மிகவும் வலுவான ஈமானாக இருந்தது. மிகவும் பொறுமையுடைய நன்றி உணர்வுடைய மூமின், அதாவது மூமினாக இருப்பதில் முழு உருவமாக திகழ்ந்தார்கள். பல்வேறு ஜமாத்தின் பெரிய மனிதர்களை சந்திக்கும் பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்தது. முதலில் 1940 சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிபை சந்தித்தார்கள். 1979 மூன்றாவது கலிஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி சந்திக்கும் நற்பாக்கியம் பெற்றார்கள். நான் மூன்றாவது கலிஃபத்துல் மசீஹை முதல் முறை சந்தித்த போது அவர்களை சுற்றி ஓர் ஒளிவட்டம் இருப்பதை நான் கண்டேன். அதை நான் இப்போது உணர முடியும் என ஆசிம் சாஹிப் கூறி வந்தார்கள். அமெரிக்காவின் நேஷனல் ஆம்லாவில் தொண்டாற்றக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்தது. லோக்கல்
சதராகவும் இருந்துள்ளார்கள், செக்ரட்டரி தப்லீகாகவும் இருந்துள்ளார்கள், ஜயீம் அன்சாருல்லா ஆகவும் பணியாற்றியுள்ளார்கள். அமெரிக்காவின் நகரம் சியாட்டலில் ஒரு போர்ட்டில் பணியாற்றி வந்தார்கள். அன்னாருக்கு 2-3 மாதங்கள் வீட்டை விட்டு விலகி இருக்க வேண்டியிருந்தது. இவர்களுடைய பணி மிகவும் அதிக வருமானமுடைய பணியாகும். இந்த நாட்களில் ஒரு ஜலசா வந்துவிட்டது. ஜலசா அட்டன் செய்வதற்காக தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். எப்போதும் ஜமாத் புரோகிராம்களில் கலந்து வந்தார்கள். ஒருமுறை ஜமாத் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தொண்டாற்றுவதற்காக எங்கோ சென்று கொண்டிருந்தார்கள். மிகவும் வேகமாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். போலீஸ்காரர்கள் அன்னாரை தடுத்து நிறுத்தினர். அன்னார் தொப்பி அணிந்திருந்தார்கள். போலீஸ் சர்ச் அதாவது பள்ளிவாசலுக்கு செல்கிறீரா என்று கேட்டனர். முஸ்லிம்களின் தொப்பி அணிந்திருந்ததால் அவர்கள் ஆம் என்று பதில் கூறினார்கள். போலீஸ் அதிகாரி நல்லவராக இருந்தார். கூறினார், போங்கள், எவ்வளவு உங்களுக்கு அபராதம் விதிக்கணுமோ அதை உங்களுடைய பள்ளிவாசலுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். இவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்ற உடனேயே $85 அபராத தொகையை பள்ளிவாசலுக்கு சந்தாவாக கொடுத்து விட்டார்கள். இதுபோன்று சியாட்டல் பள்ளிவாசல் கட்டப்பட்ட போது அந்த காலத்தில் எல்லாரையும் விட அதிக தொகையை கொடுத்தார்கள். 1970 சம்பவமாகும். கூறுகிறார்கள், அந்த காலத்தில் இத்தொகையில் ஒரு கார் வாங்கி விடலாம். எப்போதும் தப்லீகின் ஆர்வம் உடையவராக இருந்தார்கள். தனது வண்டியில் போல்டிங் டேபிள் மற்றும் ஒரு சில புத்தகங்கள் மற்றும் பிரசுரங்கள் எப்போதும் வைத்திருப்பார்கள். எங்கெல்லாம் செல்வார்களோ அங்கு ஸ்டால் போட்டு தப்லீக் செய்து வந்தார்கள். லிட்ரேச்சர் விநியோகம் செய்து வந்தார்கள். சியாட்டலின் பப்ளிக் லைப்ரரிகளில் ஜமாத் புத்தகங்கள் மற்றும் பிரசுரங்கள் வைத்தார்கள். இறுதி மூச்சு வரை இவர்களுக்கு ஜமாத்தின் முன்னேற்றத்தின் கவலை இருந்தது. ஜமாத்தோடும் ஹிலாபத்தோடும் அதிக நேசம் இருந்தது. மேலும் எப்போதும் ஜமாத்திற்கு தொண்டாற்றுங்கள் என்று மக்களுக்கு அறிவுறுத்தி வந்தார்கள். அன்னார் பின்னர் விட்டு சென்றவர்களில் மனைவி மற்றும் 4 குழந்தைகள் உள்ளனர். அல்லாஹ் இவர்களின் தர்ஜாவை உயர்த்துவானாக. மேலும் இந்த குழந்தைகளுக்கும் நன்மைகளில் நிலைத்திருக்கக்கூடிய நல்வாய்ப்பினை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله